Praise the Lord. Hallelujah. நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா 15வது அதிகாரம் 1லிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளை ஒன்றை காணாமற் போனார். 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதராயும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிறது ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க அப்பா. உமக்கே அப்பா துதி கன மகிமை இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோட இருக்கையில் வேத பாரகர்களும் பரிசேயரும் சொல்லத்தக்க விதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து அவர்களோடு சம்பாஷணை செய்கிறார், அவர்களோடு பழகுகிறார். இது ஒரு 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 என்ன சொல்கிறது, ரிலீஜியஸ் லைஃப் இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஆகையினால தான் இந்த அந்த பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்தாங்க. அவர்கள் சொன்னார், இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், இழந்து போனவர்களை, காணாமல் போனவர்களை நம்ம கண்டுபிடிக்கணும் என்பதை குறித்து நாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம 3 காரியம் நம்ம செய்யணும். காணாமற் போனவர்களை கண்டுபிடிக்க முடியாத 3 காரியம் செய்யணும். முதலாவது நமக்கு என்ன இருக்கணும்னா மனதுருக்கம். எல்லாம் சொல்லுங்க, மனதுருக்கம். ஆமாம், we need to have, first thing we need for the reaching the lost is compassion. நம்ம எல்லாருக்கும் மனதுருக்கம் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் அவர் அநேக விதமான மக்களை பார்க்கும் பொழுது, அவருடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய கஷ்டங்களை, அவருடைய தேவைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து மனதுருகினார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒரு மனதுருக்கமுடையவர்களாக, எதற்காக? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம மனதுருக்கம் இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த முடியும், அவர்களை ஆண்டவர் பக்கத்தில் அழைச்சிட்டு வர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போவுமே அவரை சுற்றி பாவிகள் இருந்தாங்க, எப்பொழுதுமே அவரை சுற்றி வேதபாரகர் இருந்தார்கள், அந்த என்ன சொல்கிறது, விபச்சாரிகள் இருந்தாங்க. இப்பேற்பட்ட ஜனங்க எப்போவுமே ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் கண்ணீர் விட்டு கதறினாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லத்தக்கதாக அநேகருடைய வியாதியஸ்தர் வரும்போது, நீ உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில சொன்னார். ஏனென்றால் அப்பேற்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆண்டுடைய உதவி தேவைப்பட்டுச்சு, ஆண்டுடைய அனுக்கிரகம் தேவைப்பட்டுச்சு, ஆண்டுடைய சுகமாக்கும் வல்லமை தேவைப்பட்டுச்சு, அவருடைய வாழ்க்கையில் விமோசனம் தேவைப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுவோமா? அப்படி யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி விமோசனத்திற்காக
விடுதலைக்காக, சுகத்துக்காக, அற்புதத்துக்காக தேடி வர்றாங்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வியாதிகளை சுஸ்தமாக்குறதும் அல்ல, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழவும் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. சத்தமாலிலே சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்டவர்களை பார்த்தாச்சு இப்போ அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மேலே கரிசனை உள்ளவராய் இருந்தார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமைகளை சொன்னதுக்காக அநேக வேதாகம அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த என்ன சொல்ல தொலைந்து போன ஆடை குறித்தோ இல்லைன்னா தொலைந்து போன வெள்ளி காசு குறித்தோ இல்லை தொலைந்து போன மகனை குறித்தோ இந்த 3 பேரபிளும் இந்த 3 உவமைகளும் ஒரே உவமையாக தான் சொல்லப்பட்டிருக்குது, ஒரே உவமையாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மேக்னிடியூட் ஆஃப் த லாஸ் பற்றி ஆண்டவராகிய இயேசு சொல்ல விரும்பினார். அந்த இழப்பினுடைய என்ன சொல்றது முக்கியத்துவம், அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய ஏன் அவ்வளவு நம்ம அதற்காக முக்கியத்துவம், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி வந்தார், அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி வந்தார் என்பதை விளக்குவதற்காக இந்த பரிசேயர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு மனநிலைமை இருந்துச்சு. என்னாச்சுன்னா பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்னக்கூடாது, பாவிகளோட அசோசியேட்டே பண்ணக்கூடாது. 2வது நூற்றாண்டில் there was a people who are called pillar saints. pillar saintsனு சொல்லப்பட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிஜமாவே 60 அடி உயரம் வாட்டர் டேங்க் மாதிரி ஒரு பில்லரை கட்டி அதுக்கு மேலே அவங்க வாழ்ந்தாங்க. ஏன்னா ஒரு வேத வசனத்தை அவங்க தப்பாக புரிஞ்சு, நீங்கள் உலகத்துக்குரியவங்க கிடையாது, உலகம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நிறையா 1st and 2nd centuryல நிறைய பேர் தேவனுடைய வசனத்தை சவராக புரிஞ்சுக்கிட்டதுனால they lived in communities. அவங்க கவர்மெண்ட்டுக்கு காசை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பழப்பழம் என்ன தெரியுமா, வசனத்தை வாசிப்பாங்க, உட்காந்து ஒன்றா ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களே விதைக்குப்பாங்க, அந்த விதைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துக்கிறோங்க, வெளியில் போகவே மாட்டாங்க. கேட்டட் கம்யூனிட்டின்னு இப்போ இந்த காலத்தில் இருக்குல்ல, அதே மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த கேட்டட் கம்யூனிட்டியோட ஒரே கான்செப்ட் தெரியுமா, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். there is no concept of reaching out. வெளியில் போய் அழிந்து போகிறவங்கள தேடுவோம், அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாது. நீ பரலோகத்துக்கு போறியா, நீ பரலோகத்துக்கு போறியா, உலகத்தை பார்க்காது, டிவியை பார்க்காத, போஸ்டரை பார்க்காத, ஸ்கூலுக்கும் போகாத. நம்மளே ஒரு ஸ்கூலை வச்சு நடத்துவோம். இப்படி தான் நடந்துச்சு. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எதுக்கு நீ போய் ஸ்கூலில் படித்து அங்கே இருக்கிற கெட்ட பழக்கத்தான் பழகிட்டு வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அப்புறம் உன்னை மனம் திரும்பதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கை போடணும், உனக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும், அப்பா அம்மா ஒட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். எதுக்கு இதெல்லாம்? ஸ்கூலுக்கே போக வேணாம், வீட்லேயே இரு, வசனத்தை வாசி, வசனத்தை பண்ணு, ஜெபம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம். இப்படியே தான் இப்படி கம்யூனிட்டிஸ் இருந்தாங்க. அவர்களால் உலகத்துக்கு எந்த விதமான பயனும் in a larger perspective வரவே கிடையாது. Yes, there are few people who have contributed to the greater at large contribution. அப்படின்னா கும்ரன் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு. அந்த கும்ரன் கம்யூனிட்டி அவர்களுடைய வேலையை they were a group of people who are scribes. அவர்கள் வேத வசனத்தை காப்பி, their profession is to copy God's word. ஒருத்தர் டிக்டேட் பண்ணுவார், மற்றவங்கெல்லாம் உட்காந்து எழுதுவாங்க. அப்படி எழுதி 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 நிறைய வேதாகம சுருள்களை அவங்க காப்பி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் காப்பி இருந்துச்சு. அந்த காப்பீஸ் தான் 1960 ஆர் 1970s நம்மளுக்கு கிடச்சிது. அதன் மூலமாக தான் இப்போ வர நியூ டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம், நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன்ஸ், ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸ், இப்படிப்பட்டதான இந்த புத்தக சுருள்கள் எல்லாம் மச் க்ளோசர், ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் the 2nd centuryயோட காப்பீஸ் நம்மளுக்கு கிடச்சிது, which is much more closer to the original Bible. அது மூலமாக நிறைய other than that at large பார்க்க போனோம்னா the people who lived in communities secured themselves saying holy holy holy. அவங்களால ஒரு யூஸும் இல்லை. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டாங்க,
கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த கவர்மெண்ட்டோட பணத்தை யூஸ் பண்ணுறதே வந்து பாவம். ஏன்னா அவன் உலக மனுஷன், உனக்கு பண ஆசை உனக்கு இருக்கக்கூடாது, அதனால பணத்தையே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன செய்ய, எப்படி சாப்பிடுவா? தன் பாட்டை நீ என்ன பண்ணுறது? ஒரு தோட்டத்தை போட்டு காயை சாப்பிட்டோம், ஒரு ஒரு பழத்தை பிடுங்கி சாப்பிட்டோம். இப்படி கோயிங் பேக் டு த ஓல்டு என்ன சொல்கிறது, ஆதி மனுஷனை போல், ஆதிவாசியை போல் மாறுறாங்க. அவங்களுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் ஒரு வித்தியாசமானவங்களாக இருந்தாங்க. அப்பேற்பட்டவங்களால் ஒரு யூஸும் கிடையாது. அவங்கள ஆண்டவருடைய வசனத்தை பாதி தான் கேட்டிருக்காங்க, மீதி பாதி கேட்கவே கிடையாது. ஆண்டவர் எப்போவுமே மனதுருக்கம் உடையவர். ஹல்லேலூயா. இழந்து போனவர்களை தேடுவோம், பிணியாளிகளை ரட்சிக்கலும், கட்டுண்டவர்களை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகமெங்கும் போய் கம்யூனிட்டிஸை டெவலப் பண்ணுங்க நான் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களை ஞானஸ்நானம் கொடுங்க, அவங்கள சீஷராக்குங்கன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் மனதுருக்கம் இருக்கணும். பக்கத்தில் பசங்க மனதுருக்கம் இருக்கணும். ஆமாம், மனதுருக்கம் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு கரிசனை இருக்கணும். ஆண்டவரே ஐயோ அழிந்து போகிறாங்களே அப்படின்ற ஒரு கரிசனை இருக்கும். கேம்பில் இருக்கிற பிரதர்ஸ் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர், 20,000 பேர் இருக்காங்க, 30,000 பேர் இருக்காங்க ஒரு கேம்ப்லேயும். அவன் வெளியில் போய் அங்கே போயிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கான், தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருக்கான். அவங்களை குறித்து மனதுருகணும், கோபப்படக்கூடாது, என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போவுமே அப்படி வந்து செய்யவே இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போகிற வண்டி அவ்வளோவும் ஸ்லோவாகிடும். அது அப்படி ஸ்லோ ஆகிடும். எல்லாரும் நினைப்பாங்க, என்னன்னா என்ன நடக்குது அங்கே. ஆன்லுக்கர்ஸ், there are many onlookers who does not have anything to do with the accident. அங்கே நடக்கிற ஆக்சிடெண்ட்டுக்கு மேலே எந்த விதமான ஒரு அதில் சம்மந்தப்பட்டவங்களே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம், எல்லாரும் பிரேக் போடுவோம். எல்லாரும் ஒருத்தன் பிரேக் போட்ட நினைவுனா, ஏன் அங்கே வண்டி எங்கே கூட்டமாக நிற்கிது, நம்மளும் போய் ஸ்லோ பண்ணி பார்ப்போமா? 120 வேகத்தில் போவோம். டப்புன்னு என்ன பண்ணுவோம், ஸ்பீடு குறைஞ்சிரும். அங்கே ஒரு டிராஃபிக் வந்துடும், ஒரு பாட்டில் நெக் ஆகிடும். என்னென்னா அங்கே ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ரெண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக போனால் 2 வண்டி சும்மா லைட்டு போட்டு நிற்பாங்க. நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் ஆள் அடிபட்டிருக்க மாட்டான், ஒன்றும் இருக்க மாட்டான், ஒரு லேசாக ஒரு லைட்டு தட்டி இருக்கும், உடஞ்சிருக்கும். அதுக்கு என்ன பண்ணும், ஒரு 100 வண்டி 150 வண்டி மெதுவாக போகும். ஆன்லுக்கர்ஸ், there are group of people who are onlookers. பார்த்துட்டு என்ன பண்ணுது, சரி யாரோ கொடைக்காரம் போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க. இன்னொருத்தர் தெரியுமா, போலீஸ்காரங்க, போலீஸ் ஆஃபீஸர். அவர் வரும்போது என்ன தெரியுமா, இப்படி ஒருவர் இப்படி பார்ப்பார், இப்படி ஒருவர் இப்படி பார்ப்பார். யார் ஃபஸ்ட்டு போனா, நீ எங்கேருந்து வந்த, நீ எப்படி போன, நீ என்ன செஞ்ச, எப்படி இடிபட்டுச்சு, வாட் ஸ்பீடில் நீ வந்த, இப்படிலாம் கேட்டு இவர் எதுக்கு தெரியுமா கேட்குறாரு, உங்களுக்கு ஃபைனை போட, யார் மேலே ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க. இப்படி ஒரு க்ரௌடு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறது, போலீஸ் ஆஃபீஸர் வேலை சேருவீங்க. ஆனால் 3வது ஒரு க்ரௌடு இருக்குது. தே ஆர் கால் த பேராமெடிக்ஸ். ஆம்புலன்ஸ் வரும், அவங்க வந்த உடனே யார் யாரை இடித்தான், எவனை தட்டினா, யார் மேலே ஃபால்ட்டு, இதெல்லாம் பார்க்க மாட்டான். ஃபஸ்ட்டு வந்தால் அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவான். ஃபஸ்ட்டு அவனை சேஃப் கார்டு பண்ணான். இடித்தவன் யார் தப்பு, எவன் குடிச்சிட்டு ஓட்டினா, யார் மேலே பட்டு யாரோட தப்பு, அதெல்லாம் அவனை பிரச்சனையே கிடையாது. வந்தமா முதல்ல அந்த உயிரை காப்பாற்றணும். அவன் குடிகாரனாக இருந்தாலும் சரி, வேசிக்காரனாக இருந்தாலும் சரி, போதை வஸ்து போட்டுட்டே வண்டியை ஓட்டினாலும் சரி, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, நீ எந்த ஊர்லேருந்து வந்த, என்ன ஆச்சு, ஏன் பண்ணலாம் கேட்கவே மாட்டான். ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் எய்டு, அவனோட உயிரை காப்பாற்றணும். அப்பேற்பட்ட ஒரு மக்கள் ஆன்லுக்கர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பேராமெடிக்ஸ். இப்போ நீங்கள் எந்த குரூப்பு? மனதுருக்கம் உடையவர்களாக இருக்கணும். பார்த்துட்டு இவங்கெல்லாம் பரலோகம் போகிறாங்களா, நம்மெல்லாம் பரலோகம் போகிறோம், இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்க. நரகத்துக்கு போட்டோம் நரகத்துக்கு போட்டோம் அப்படின்னு இன்னொருத்தர் வராது. இவன் ஏன் நரகத்துக்கு போகிறான் தெரியுமா,
இதனால தான் இவன் நரகத்துக்கு ஏன் போவான்னு நான் சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4. இவருக்கு என்ன தெரியுமா, அன்றைக்கி ஒரு பாஸ்டர் வந்தார், பைபிள் ஸ்டடி வச்சார். நீங்கள் டிவி பார்க்குறீங்களா, உங்களுக்கு செல் நம்பர் 1. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு செல் நம்பர் 6. நீங்கள் நகை போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு பரலோகமே கிடையாது. அப்படி ஒருத்தரையும் ஒரு செல்லில் போட்டு அடைச்சி வச்சுட்டார். கடைசியில் யார் தான் மீதி இருக்கான்னு தெரியல, எல்லாரையும் ஒரு செல்லில் போட்டு அடைச்சிட்டாரு. ஒருத்தரும் பரலோகம் போகிற மாதிரி தெரியல, அவரும் போகிறாருன்னு தெரியல, அவரை தான் கேட்கணும் உட்காந்து. அப்படி தான், அப்படி எல்லாரையும் போட்டு அடைக்கிறதுல ஒரு விஷயம் கிடையாது. போலீஸ் ஆஃபீஸர் வேலை செய்யாதீங்க. இப்போ இந்த பாரசீஸ் பரிசேயரும் வேதப்பாரர் என்ன பண்ணாங்க பார்த்தியா, இவரு யாரு கூட உட்காந்துருக்காரு, பாவிகளோட உட்காந்துருக்கிறாரு. இவருக்கும் இந்த பொம்பளைக்கு என்ன சம்பந்தம்? எப்போ பார்த்தாலும் எங்கே சாமி போனாலும் இந்த பொம்பளை உட்காந்துக்குது, காலுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கு, காலை கழுவுது. பாரு பரிமள தைலம் என்ன வேலைப்பா, நம்ம ஊரில் என்ன வேலை சொல்லுவோம் பார்க்கலாம், இவ்வளோ சம்பளம், இவ்வளோ பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கணக்கு போட்டு வேண்டாத காரியத்தை பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் பேராமெடிக்ஸ் எந்த பேச்சும் கிடையாது. முதல்ல இந்த மனுஷனுக்கு தேவை முதலுதவி, ரட்சிப்பு, கடவுள் பக்கத்தில் அழைச்சிட்டு போகிறது. கடவுளை இழந்து போயிருக்கிறாங்க, அவங்கள ஆண்டவரை பற்றி அறியப்படாதவர்களாக இருக்கிறாங்க. அறியப்படாதவர்கள் அறியப்படணும் அப்படின்று கரிசனையுடையவர்களாக, ஹெல்பிங் தோஸ் ஹூ ஆர் லாஸ்ட் அண்ட் ஹர்ட்டிங், மனம் உடைஞ்சு போயிருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. இப்பேற்பட்டவர்களை ஆண்டவர் பக்கத்தில் அழைச்சிட்டு போகணும். அப்பேற்பட்ட ஒரு மனம் உடையவர்களா, மனதுருக்கம் உடையவர்கள், எல்லாம் சொல்லுங்கள் மனதுருக்கம். ஆமாம், மனதுருக்கம் உடையவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தான் நாம் இழந்து போனவர்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த முடியும். 2வது நம்ம எல்லாருக்கும் தேவை என்னது, முயற்சி. எல்லாம் சொல்லுங்கள் முயற்சி. முயற்சி உடையான் இகழ்ச்சி அடையான். தமிழில் நிறையா பழமொழி இருக்கு இல்லையா? அப்படி முயற்சி நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு இகழ்ச்சியே வராது, வாழ்க்கையில் நமக்கு தோல்வியே வராது. ஏன்னா தொடர்ந்து என்ன பண்ணோம், ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட மனுஷர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக, ஒரு யுக்தியாக அது அமைகிறது. ஹல்லேலூயா. சத்தமாலையில் சொல்லுவோமா? ஆமாம், நம்ம எல்லாரும் நம்ம முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமல் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளால் நம்ம அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்கிறது, நான் எப்போ பார்த்தாலும் பேனாவை தொலைச்சிட்டே இருப்பேன். பேனாவை தொலைச்சிட்டே இருப்பேன்னா இங்கேருந்து போகும்போது ஆஃபீஸ் போகும்போது பேனா எடுத்துருப்பேன், சாயங்காலம் பேனா இருக்காது. அப்புறம் யாரும் ஆஃபீஸில் வாங்கியிருப்பாங்க, அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, எங்கே போனாலும் ஒரு பேனாவை தொலைச்சிட்டு வருவோம். நான் சின்ன பிள்ளையில் ஸ்கூலில் படிக்கும்போதே தொலைச்சிருக்கேன். தொலைச்சிட்டு எங்கள் அக்கா கேட்பாங்க, எங்கடா பென்சில் எங்கடாண்ணா, பென்சிலா, நோட் புக் இப்படி திறந்து வச்சுக்கிறேன், ஒரு பேஜா இப்படி திருப்பேன். என்னடா திருப்புறேன், பென்சில் தேடுறேன். அப்படித்தான் அந்த காலத்துலேயே அப்படிலாம் வேலையெல்லாம் செஞ்சு செம்மாடி வாங்கியிருக்கேன். தொலைக்கிறதே நமக்கு புழப்பாக இருந்துச்சு, சரியா? அப்படி சின்ன பிள்ளைங்களையும் சரி, பெருசான பிறகு அப்படி தான் தொலைச்சிட்டே இருப்பேன். ஆனால் பேனா என்ன பண்ணுறதில்ல. எப்போ பார்த்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரீசெண்டாக ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, பேனாவுக்கு நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுப்பா, பேனாவுக்கு நமக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. எந்த பேனா வாங்கினாலும் என்ன பண்ணுது, தொலைஞ்சு போயிடுது. அப்போ என்ன சொன்ன தெரியுமா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா அப்படின்னாரு. சொல்லுங்க. வாங்குற காஸ்ட்லி பெண்ணை வாங்க. 2 ரூபா ரெனால்ட்ஸ் பெண்ணையே நம்மளால் வச்சு பார்த்துக்க முடியல, ஹீரோ பெண்ணையே வச்சு பார்த்துக்க முடியல, எப்படி காஸ்ட்லி பெண்ணை வாங்கணும். அதுதான், நீ காஸ்ட்லி பேனை வாங்கினேன்னா எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருவேன். உனக்கு என்ன பண்ணுறதில்ல, நீ வச்சிருக்கிற பேனாவோட மதிப்பு உனக்கு தெரிய மாட்டேங்குது, அதுக்கு வேல்யூவே கொடுக்கறதில்ல. அதனால என்ன பண்ணுறதில்ல, நீ தேடுறதில்ல, போனால் போது போ. நிறைய பேர் நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ணும்போது கொடுப்போம், அப்போ மூடியை கழட்டிட்டு கொடுப்போம். ஏன் தெரியுமா, தரமாட்டாங்க திருப்பி, அப்படியும் அதே ஆட்டையப்பட்டு போயிடுறாங்க. மூடி இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு பேனா கிடச்சிது அப்படி சொல்லிட்டு ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. இந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு எம்பார்கேஷன் பண்ணும்போது எழுதும், அப்பையும் கொடுப்போம்,
அப்புறம் பார்த்தா நம்மளை கூப்பிடுவாங்க, வாப்பா வாப்பான்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் முன்னாடி. அப்புறம் பேனா வாங்க, நம்மளை பார்த்தா ப்ளூ சட்டை போட்டவராக இருப்பார். எங்கே பார்த்தாலும் ப்ளூ சட்டையாக இருக்கும். எந்த மனுஷன் கொடுத்தானே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் FGG சர்ச்லேருந்து வரும்போது எனக்கு 35 பேர் சேர்ந்து ஒரு பேனா வாங்கி கொடுத்தாங்க. 35 பேர் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் அந்த பேனா வச்சுருக்கேன். இந்த பேனாவை ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை கையெழுத்து போடும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ண இதில் தான் சைன் பண்ணுவேன். ஏன்னா இது ஸ்பெஷல் டு மீ. அப்படி சைன் பண்ணிட்டேன், திருப்பி வச்சுருப்பேன். யாராவது பேனா கேட்டாங்கன்னா, இது ரொம்ப காஸ்ட்லி, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொடுப்பேன், ஆனால் பக்கத்துலேயே போய் நின்றுக்குறேன். ஏன் தெரியுமா? இந்த பேனாவோட மதிப்பு சரியா? முயற்சியுடையான். ஆமாம், நம்ம தொடர்ந்தேச்சியாக முயற்சிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். இந்த வேதாகமத்தில் ஒரு ஓமை இருக்குது. என்ன ஓமை? ஒரு மனுஷன் வீட்டுக்கு ராத்திரியில் சொந்தக்காரன் வந்தாங்க. நம்ம ஊரில் மாதிரி என்ன சொல்கிறது, ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை. அவங்க வந்துட்டு ரொம்ப நார்மல் லைஃப் வாழ்கிறவங்க. ஒரு நாளைக்கு ரொட்டி சுட்டாங்கன்னா டெய்லி எல்லோரும் ரொட்டிலாம் சுட மாட்டாங்க. ரொட்டி சுடனா அடுப்பை போடணும், மாவை பிணையணும், சப்பாத்தி சுடுற மாதிரி பெரிய ரொட்டியை சுடணும். அப்படி சுட்டாங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு சுட்டு மொத்தமாக வச்சுக்கிடுவாங்க. அப்படி ரொட்டி சுட்டு வச்சோம்னா இன்றைக்கி யார் வீட்டில் ரொட்டி சுட்டான்னு எல்லாருக்குமே தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்கலாம். ஏன்னா இங்கே தான் சுடுவாங்க, அடுப்பில் தானே சுடுவாங்க. ஏக்கா அண்ணேன்னு சொல்லிட்டு சுட்டிகிட்டே இருப்பாங்க. மாவு பனை வாங்கி அடிப்பாங்க. இன்றைக்கி ஸ்மெல்லு வரும், அந்த புது ரொட்டி சுடும்போது அந்த ஸ்மெல்லு வரும். அப்படி இருக்கேக்க ஒருத்தர் வீட்டுக்கு சொந்தக்காரன் வேண்டாங்க. அவங்க வீட்டில் என்ன இல்லை, 3ஆவது நாள் ரொட்டியெல்லாம் தீர்ந்து போயிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, பக்கத்து வீட்டு அக்கா இப்படி தான் சுட்டுருக்காங்க, இன்றைக்கி தான் சுட்டதை நான் பார்த்தேன், அவங்க வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள கதவை தரடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டினா, பாப்பா என் பிள்ளையெல்லாம் படுத்துட்டு இருக்காங்க, எல்லோரும் படுத்துட்டோம், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், ராத்திரி 11 மணிக்கு வந்து கதவை தட்டுற, ரொட்டியெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு. குடுலன்னு சொல்லிட்டு இவன் தட்டிக்கிட்டே இருக்கான். தட்ட ஐயோயோ இவன் தொந்தரவு தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து. எதனால? இவன் ஃப்ரெண்டுன்னு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவனுடைய தொடர்ச்சியாக அவன் தட்டு அந்த தட்டு தாங்காம அவன் கேட்டுகிட்டே இருக்கான், வாரியா இல்லையா, வீட்டில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பாடு போடணும். இது வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜர், புதுசெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஊரில் எல்லாம் நம்ம வீட்டில் யாராவது சொந்தக்காரன் வந்துட்டாங்க, யாராவது சர்ச்சிலேருந்து யாராவது வந்தாங்க, பக்கத்து வீட்டு அக்கா வீட்டில் அக்கா கொஞ்சம் பால் கொடுங்க, கொஞ்சம் சக்கரை கொடுங்க, அது மாதிரி யாரும் வாங்கினதே இல்லையா? இல்லை புதுசாக பார்க்குறீங்க? அப்படிலாம் வாங்கி தான் இப்போ வந்திருக்கோம் சரியா? அப்போ சக்கரை வாங்கியிருக்கோம், பால் வாங்கியிருக்கோம், இல்லை பாத்திரம் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம்ப்பா சமைக்கிறதுக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இரவு வாங்கி தான் இருந்து. ஏன்னா அது வந்து நமக்கு தெரியும் யார் வீட்டில் பிரியாணி பாத்திரம் இருக்குது. நான் கூட சொல்லிடுவேன், யார் வீட்டில் பெரிய பெரிய பிரியாணி பாத்திரம் இருக்க சொல்லி டக்குன்னு சொல்லிடுவேன் சரியா? நிறைய பேர் வந்தாங்கன்னா யார் வீட்டிலேருந்து பாத்திரத்தெல்லாம் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு காமன் ப்ராக்டிஸ், இது ஒன்று புதுசு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், அப்படி வந்து விடாமுயற்சி தட்டுனால திறக்கப்படுறது போல விடாமுயற்சியோட நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டாகும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல தான் இழந்து போனவரை தேடுறதும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க சொன்ன ஒரு தடவை சொன்னால் ஏசு அப்பப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பாஸ்டர் டேவிட் அவர் சொன்னார், ஒரு மனுஷனும் சுவிசேஷத்தை குறைஞ்சது 6.5 times when they hear only they accept Christ. 6 தடவை ஒரு மனுஷனுக்கு கேட்குறானா. முதல் தடவை இயேசுவே உண்மையான தெய்வம் அப்படியா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப ஹார்ட்லி ஃபியூ பீப்புள். தே ஆர் ஹியரிங் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின், மறுபடியுமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், அவர் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும், அதிசயத்தை செய்ய முடியும் அப்படின்றத மறுபடியுமா கேட்கப்படும் பொழுது அவங்களோட விசுவாசம் தூண்டப்படுது. அவங்க ஒரு தீர்மானம் எடுப்பதற்கான ஒரு முடிவுக்கு வராங்க. அல்லேலூயா. சத்தமாலையில் சொல்லுவோமா? அப்படி தான் நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்தீச்சியாக முயற்சி எடுக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள், முயற்சி எடுங்க. ஆமாம், இழந்து போனவர்களை தேடுறதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம முயற்சி எடுக்கணும். எப்படி முயற்சி எடுக்கணும்? முதலாவதாக the significant part of our
effort is praying for the lost. அந்த ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னு எடுக்கிற முதல் முயற்சி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் பசங்க நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு வீட்டிலேயே இருந்துக்கூடாது. அது முதல் பாட்டு தான், ஃபஸ்ட்டு பாட்டு தான். முதல்ல என்ன செய்யணும்? நம்ம அவங்க ஆண்டவரை ஈற்றுக்கொள்ளணுன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நேரடியாக அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட புதிய வாழ்க்கை எப்படி தொடங்கிறது என்பதை குறித்து ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஆமென். ஏசியார் எப்பேற்பட்டவர்? ஏற்கனவே நான் உங்களோட சொன்னேன். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இயேசு எப்பேற்பட்டவர்? இயேசு உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறார்? மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அதுதான் சுவிசேஷம். நான் போன வரவே சொன்னேன், பைபிள் காலேஜ் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும், 4 வருஷம் படிக்கணும், 2 வருஷம் டிகிரி படிக்கணும், அதை படிக்கணும், டிப்ளமோ படிக்கணும், டாக்டரேட் படிக்கணும், இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என்ன தெரியணும்? உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தாங்க. ஆமென். அதுதான் ஆரம்பம், அதுதான் அற்பமான ஆரம்பம். ஆனால் அதனால அநேக ஆண்டவர் பக்கத்தில் திருப்பப்படுவார்கள். மூணாவது, அவர்களை நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறது மாத்திரம் இல்லை, சபைக்கு அழைச்சிட்டு வரணும். ஆண்டவர் மக்கள் கூடி ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கு அழைச்சிட்டு வரணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? டைரெக்டாக எப்பா நீ என்ன சொல்கிறது, உங்கள் மதத்தில் கோயிலுக்கெல்லாம் போன பெரிய பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வா, நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு தானே. எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? ஒன்று நல்லதுக்கு தானே ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். கோயிலுக்கு போகிறதுக்கு, சர்ச்சுக்கு போகணும், ஐயோ சர்ச்சா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கெல்லாம் நீ வரணும், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வான்னு சொல்லுங்கள். ராமேன்னு சொல்லுவோமா? அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோட வார்த்தையை சொல்லுங்கள். நான் த்ரெட்டனிங் வே. அவங்கள போடுதும் போதே ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னாராம். எப்படி சொன்னாராம் தெரியுமா? ஒரு கசாப்பு கடை வச்சுருக்கிறார். கசாப்பு கடை வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஆண்டவர் பேசினார். எப்படின்னா, எப்படியாவது நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னே. ஒரு அக்கா அண்ணே 4 கிலோ கறி கொடுங்கண்ணே அப்படி சொன்னேன். 4 கிலோ கறியா? அண்ணே அக்கா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இன்னைக்கு செத்தீங்கன்னா எங்கே போவீங்க? இவர் என்ன பண்ணாரு? கையில் இதாக வச்சுருக்கிறாரு, பெரிய அருவாள், இப்படி தீட்டிட்டு இப்படி வெட்டுறாரு, கொத்துக்கறி. இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு செத்தீங்கன்னா எங்கே போவீங்க அப்படின்னா? எனக்கு கறியே வேணாம், எனக்கு கறியே வேணாலும் ஓடி வருவாங்க. நான் த்ரெட்டனிங் வே. கையில் கத்தியை வச்சுட்டு இன்னைக்கு செத்தா எங்கே போவானே, வேலை குத்தி கொல்ல போகிறான் போல இருக்குன்னு நினச்சிக்கூடாது. புரியுதா உனக்கு? நரகத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அங்கே எரி நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் விடு. ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் மனம் உருக்கம் உள்ளவர், ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? விபச்சாரிகளும் வேசிகளும் டேக்ஸ் கலெக்டர், இந்த வரி வசூலிக்கிறவங்களையும் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரலோக ராஜ்யம் மெரி நரகமாக இருக்கிறது, அங்கே 1000 டிகிரியில் நெருப்பு எரியுது, இந்த பக்கம் ஒரு செல் இருக்கு, அந்த பக்கம் புழு இருக்குது, அப்படிலாம் ஆண்டவர் எங்கேயும் பிரசங்கம் பண்ணல. ஆண்டவர் எங்கெல்லாம் போனார் அங்கே ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால கடவுள் அப்படின்னா அப்படியெல்லாம் காமிச்சு பயப்படுத்தி ஆண்டவர் ஏற்றுக்க வைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் நினைப்பு எப்படி தான் ஆண்டவர் எப்படி வச்சுருப்பாரு, அறுப்பை பிடிச்சி நிற்கிறாரு உன்னை வெட்டுறதுக்காக. அப்படி சொல்லி என்ன சொல்கிறது, தேவ பயம், ஃபியர் ஆஃப் காட். ஐ திங்க் ராங் டைம் பிஃபோர் நம்ம சர்ச்சில் பேசினேன், ஃபியர் ஆஃப் காட், தேவ பயத்தை குறித்து. தேவ பயம் என்ன? நெருப்பில் போட்டுருவார், அதில் போட்டுருவார், இதில் போட்டுருவார், அங்கே பெரிய கடாய் வச்சுருப்பாங்க, அதில் கபாப் மாதிரி சுட்டு தள்ளுவாங்க. இதை பற்றி இல்லைப்பா. கடவுள் பயம் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட், மரியாதை நிமித்தமாக, கனத்து நிமித்தமாக, அவர் எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளவர் என்பதை நிமித்தமாக வருகிற ஒரு தேவ பயம். ஹல்லேலூயா. சத்தமாரையில சொல்லுவோமா?
அப்பப்பட்டவங்கள தான் இருக்கணும். அப்படி தான் நம்ம வந்து ஆண்டுடைய அன்பை சொல்லணும். அப்போ எல்லாரும் சொல்லுங்கள், முயற்சி. ஆமாம், அந்த முயற்சி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும். மூணாவதாக விடாப்பிடியா. நல்லா சொல்லுங்கள், விடாப்பிடியா. ஆமாம், விடாப்பிடியான தொடர்ச்சி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கையில் வந்து நாம் நிறைய காரியத்தை கைவிட்டுருவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வரலாறு படிக்கும்போது கஜினி முகமதுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? எத்தனை தடவை இந்தியா மேலே படம் எடுத்தாராம்? ஆமாப்பா. இது எப்போ தரமா எப்பெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? பையன்மாரு ஃபெயிலாக போயிட்டாங்கன்னா சொல்லுவாங்க. பையன்மாரு ஃபெயிலாக போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்னன்னு? கஜினி முகமது 17 தடவை படம் எடுத்தாண்டா, இந்தியாவை வென்றுட்டாரு. என்ன பண்ண? அதெல்லாம் பண்ணு, திரும்ப அட்டம்ப்ட் போடு, அட்டம்ப்ட் மேலே அட்டம்ப்ட் போடுன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் அட்டவுண்ட் போடுறீங்க, அதுக்கெல்லாம் அட்டவுண்ட் போடுறீங்க. ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ள நடத்துறதுக்கு ஏன் அட்டவுண்ட் போட மாட்டேங்கிறீங்க? ஆமீன் சொல்லுவோமா? சத்தமா ஆமீன் சொல்லுவோமா? ஆமாம், நியூயார்க் பட்டணத்தில் ஒரு பெரிய செலோ வாசிக்கிறவர் யோ மா அப்படின்ற ஒரு மனுஷன் பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இசை வாசித்து முடிச்சுட்டு அவர் ராத்திரி போய் தூங்கிட்டார். தூங்கி முடிச்சப்போ தான் தெரியுது அவர் வந்துட்டு இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகணும், அர்ஜென்ட்டாக போகணும், டைம் ஆயிடுச்சு, அடுத்த ப்ரோக்ராம் போகணும். வேகமாக போகிறதுக்கு டாக்ஸியை கூப்பிட்டாரு. இவர் செலவு வச்சார். செலவு வச்சுட்டு நேரடியாக போய் அந்த எங்கே ப்ரோக்ராம் பண்ணணுமோ அங்கே போய் இறங்கிட்டார். இறங்கி தடவுடன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டார். உள்ளே போன பிறகு தான் என் செலவு எங்கே அப்படின்னு தேடுறாரு. செலவு என்ன ஆயிடுச்சு? டாக்ஸியோட போயிடுச்சு. ஆனால் அந்த டாக்ஸிக்குள்ளே இருந்த அந்த செலவு வந்து 1733 வருஷம் செஞ்ச ஓல்டஸ்ட் ஹேண்ட் கிராஃப்டட் செலோ. அதனுடைய மதிப்பு வந்து 2.5 மில்லியன். 2.5 மில்லியன் வர்த் உள்ள ஒரு செலோவை ரொம்ப நேரம் தூக்க மயக்கத்திலேருந்து எந்திரிச்சு அடுத்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது, போய்க்கு செலோவை பாக்ஸில் விட்டார். நல்ல காலம். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? டாக்ஸியில் எடுத்த பில்லு இருந்துச்சு. அந்த பில்லை வச்சுட்டு தேடுன்னு தேடினாராம். 2 நாள் இல்லை 3 நாள், பல நாட்கள் தேடி கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. எங்கே தெரியுமா இருந்துச்சு? அதே டாக்ஸியோட டிக்கியில் தான் இருந்துச்சு அந்த 2.5 மில்லியன் வர்த் செலோ. நாம் ஒவ்வொருத்தரும் தேடணும்னா கண்டுபிடிப்போம். ஆமென். எப்போ? அதனுடைய மதிப்பு தெரியும் போது. ஆமென். ஏற்கனவே உங்களோட சொல்லிட்டேன், ஒன்று பிள்ளைங்களாக நாம் விடாப்பிடியான தொடர்ச்சியாக ஒரு மனுஷனை நம்ம வந்துட்டு ஆண்டவர் பக்கத்தில் அழைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கணும். ஒரு தடவை ஒரு அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு வாரம் ஒரு புது மீட்டிங்கை கொடுத்து நோட்டீஸ் வீட்டுக்கு லெட்டர் வந்துகிட்டே இருக்கும். புருஷங்காரன் என்ன பண்ண தெரியுமா? இந்த அம்மாவை கொண்டு வந்து வாசலில் விடுவார், திருப்பி போயிடுவார், வாசலில் விடுவார், போயிடுவார். ஒரு நாள் சொன்னார், இந்த பாஸ்டர் 1 வருஷமாக லெட்ரு போடுறாரு, 1 வருஷமாக லெட்ரு போடுறார். ஒரு மாதத்துக்கு 4 லெட்டர்னால கூட 1 வருஷத்துக்கு எத்தனை லெட்டர் ஆச்சு? 48 லெட்டர் ஆச்சு அமைச்சிருக்கிறாரு. அட்லீஸ்ட்டு அந்த தபால் செலவு, போஸ்டேஜ் செலவு கவர் ஆகிறதுக்காக ஒரு காணிக்கை போய் போட்டு வரலாம் சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து காணிக்கை வரும்போது இப்படி போடுறதுக்கு இப்படி போட்டாராம். போட்டுட்டு நிற்க ஆண்டவரோட பேசினாராம். அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர் இன்னைக்கு அந்த சர்ச்சில் பாஸ்டர். ஒரு அல்ல சொல்லுவோமா? தொடர்ந்தீச்சியாக சபை எடுத்த ஒரு முயற்சி, விடாப்பிடியான ஒரு தொடர்ச்சி அவங்க செஞ்சாங்க. என்னென்ன? கண்டினியூவலாக அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, புது கூடத்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்க சரி ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோமே, ராமேன்னு சொல்லுவோமா? அதனால் உங்கள் நண்பர்கள்,
உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். எங்கள் சர்ச்சுக்கு வாங்க ஒரு நாள், நீங்கள் வந்து பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், வந்து பாருங்கள். அப்படி தான் சொன்னாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவங்க கூட இருந்தவங்க பார்த்து, கம் அண்ட் see, அவ்வளோதான். உங்களுடைய வேலை நீங்கள் அழைச்சிட்டு வர்றது. அவங்க இருக்கிறாங்களா இருக்க போகிறாங்களோ அது வந்து ஆண்டோடைய வேலை. அதுக்கு முன்னாடி நம்ம நினச்சி போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்ல போகிறோம். மூணாவது, அவங்கள ஜெபம் எங்கே நடக்குதோ அங்கே நம்ம அவங்கள அழைச்சிட்டு வர போகிறோம். அதுதான் நம்மளுடைய முயற்சி. அதற்கப்புறம் ஆண்டவர் அவங்களை பொறுத்து ஆண்டவர் அவங்களை வழி நடத்துவார். எல்லோரும் ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம். நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஒரு மனசு இருக்கணும். ஹல்லேலூயா. மனதுருக்கத்திற்கான ஒரு மனசு. ஆமேன். முயற்சி, விடாப்பிடியான தொடர்ச்சி. இந்த 3 இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. பின்னாடி திரும்பி பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாருங்கள், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களேன். கடைசி ரோடில் இருக்கும், பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எவ்வளோ இடம் மீதியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ இடம் காலியாக இருக்குது. இந்த இடம் நிரம்பி ஒழியணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம். இங்கே வந்து மல்டிபிள் சர்வீஸ் நடக்கணும். இதே மாதிரி மல்டிபிள் சர்வீசஸ் நடக்கணும். நம்ம சர்ச்சில் வேறு சர்ச்செல்லாம் மாற்றி நடந்துகிட்டே இருக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ரம்மின்னு சொல்லுவோமா? ஆமாம். தடிக்கு விழுந்தால் பக்காலாக இருக்குது. ஆண்டவர் ஜெபம் பண்ணுறது மாத்திரம் ஒப்போ. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கணும். அவங்க போய் ஆண்டவர் தொழுது கண்டதுக்கான ஒரு ஜெப கூடுகை இருக்கணும். ரம்மின்னு சொல்லுவோமா? ஆமாம். கண்ணு கட்டுற தூரத்தில் ஒரு கடை இருக்குன்னா ஆண்டவர் தொழுதுக்கிற ஜீவன் உள்ள தேவனை தொழுதுக்கான ஆராதிக்கிறதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக, ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, ஜனங்கள் ஆண்டவரை வழிநடத்துறதுக்கான ஒரு ஜெப வீடு இருக்கணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுவோமா? அதுக்கு நம்ம எல்லாரும் நம்ம வீட்டை திறக்கணும். அதுக்கு ஆமையினே வர மாட்டேங்குது. பத்தியா? அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம வழியிலே கை வைக்கிறீங்களே. நம்ம வீட்டை திறக்கணும், ஜெபத்துக்கு திறக்கணும். என்னைக்காவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது உங்கள் வீட்டை திறந்து ஜெபத்துக்கு கூப்பிடுங்கப்பா. அவங்க ஹவுஸ் குரூப் ஆட்களையாவது கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வச்சு ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. வராமன்னு சொல்லுவோமா? ஆமாம். அப்படி செஞ்சால் தான் வந்து மாற்றம் வரும். ஒரு ஒரு ரிலீஸ் உண்டாகும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகள், நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறும். நம்மளுடைய நார்மல் லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறும். எப்போ நம்ம ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது. ஆமென். அது உங்கள் வீட்டில் ஹவுஸ் குரூப் இல்லையா? அதை எங்கள் வீட்டு பாஸ்டர் எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்கவே மாட்டேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்கள் பர்த்டேக்கு கூப்பிடுங்க, உங்கள் ஆனிவர்சரிக்கு கூப்பிடுங்க, இல்லை ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஆண்டருக்கு நன்றி சொல்கிறதுக்கான ஒரு நாள்னு சொல்லி கூப்பிடுங்க, ஜெபத்தை வைங்க, ஆமாம் உங்களுடைய நண்பர்களை அழைங்க. போன வருஷம் நம்முடைய செல்வின்சன் வந்தார். செல்வின்சன் என்ற சகோதரர் வந்தார். அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் எப்படி அவங்க ஆண்டவரை பற்றி அறிஞ்சுக்கணும். எங்கே இந்தியாவில் எங்கெல்லாம் மதத்தை குறித்து மிகவும் என்ன சொல்கிறோம், மிகவும் ஆதங்கமாக பேசுகிற அந்த மதவாதிகளுடைய அரசியல்வாதிகள் வீட்டில் போய் கிறிஸ்மஸ் பாடல் பாடி கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. ஆமென் சொல்லுவோமா? அது சாத்தியம், அது முடியும். எப்போ? விடாப்பிடியான தொடர்ச்சியான முயற்சி இருக்கும் பொழுது. அல்லையா சொல்லுவோமா? முதல்ல வரான்னு சொல்லுவாங்க. சரி கேட்டே இருக்கான்ப்பா, அப்போ நமக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுக்குறான்ப்பா, அட்லீஸ்ட் என்ன ஒரு நாள் வந்து பாட்டு போகிறேன், கிறிஸ்மஸ் தானே. ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராங்க. ஹல்லேலூயா. உங்களோட அப்படி நீங்கள் கூப்பிடும்போது, உங்கள் பர்த்டே, உங்கள் ஆனிவர்சரி அப்படி வரும்போது சொந்தக்காரங்களா கூப்பிட்டுறாதீங்க. வரவங்கெல்லாம் என்ன பண்ணுது? எல்லாரும் வரும்போதே ஹோலி 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 ஹோலி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவன் ஒன்று, அண்ணே அப்போ என்னாச்சுண்ணே அப்படின்னு என்ன சொல்கிறது? நேற்று விட்ட கதையை மீதி பேசுவோமா? சர்ச்சில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பேசிட்டு இருந்தோம்ல, அந்த கதை தான் அங்கே போய் பேசணும். அப்புறம் இன்னும் இப்போ என்னத்தை பேசுறது? ஒன்றுமே இல்லையே. ஏதாவது ஒரு பிளான் போடுவோமா? அங்கே போகலாமா, இங்கே போகலாமா? இதெல்லாம் நல்லது தான். புதுசாக ஒருத்தர் ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு மக்களை உள்ளே கொண்டு வாங்க. அவர் தான் ஒரு கான்செப்ட் சொன்னார். எப்படி வந்து 70-30 எல்லாம் சொல்லுங்கள். 70-30. ஆமாம். 70% பிலீவர்ஸு, 30% அன்பிலீவர்ஸ். அப்படி வரைக்க இந்த அன்பிலீவர்ஸ்கிட்ட பண்பாக பரிவாக முதல்ல இன்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? பழகணும், பேசணும். ஹலோ ஹலோ மை நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, உங்கள் பேர் இதுவா? ரொம்ப நல்லது. அதோடு முடிச்சு. அப்புறம் வா மாப்பிள்ள
நம்மளை சர்ச்சு கதை பேசலாம். அங்கேயும் போய் சர்ச்சு கதை பேசுறதுக்கெல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அங்கே போய் என்ன பேசணும்? அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். இந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறது எதுக்காக தான்? அவங்க ஆண்டோட பற்றி அன்பை அறிஞ்சுக்கொள்ளணும். உடனே உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வேலையை பற்றி சொல்லுங்கள், நேச்சுரல் நடக்கிறது காரியங்கள் சொல்லுங்கள். ஒரு இன்ட்ராக்ட், ஒரு 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 ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள்? ஆண்டோரை பற்றி சொல்லுங்கள். போன உடனே, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஐ வாண்ட் டு டெல் யூ அபவுட் கிரைஸ்ட். சேல்ஸ் ப்ராடக்டாக மார்க்கெட்டிங்காக பண்ணுறீங்க. மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. இது முதல்ல ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோமா? இது நான் லாஸ்ட் ட்ரெயினில் அந்த காட் கூட தான் நான் போக போகிறேன். அப்படி தான் நிறைய பேருடைய நினைப்பு. என்னென்ன, பரலோகத்துக்கு போகிறது தான் லாஸ்ட் ட்ரெயின். அந்த லாஸ்ட் ட்ரெயினில் அந்த காடை ஏற்கனவே கொடி காமிச்சிட்டாரு. என்ன காடியே? பச்சை கொடி காமிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி ட்ரெயின் போகுது. அதனால நான் பிடிச்சிட்டு போகிற மாதிரி, ஏசியோ உண்மையான தெய்வம் ஏற்றுக்கணும், எல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாமல் பொறுமையாக அவங்க கூட தான் இருக்கிறாங்க. எப்போவுமே அவங்க கூட தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அவங்களோட பேசுங்க, அவங்களோட ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஆமென். என்ன தேவை நம்ம எல்லாருக்கும்? விடாப்பிடியான தொடர்ச்சி, முயற்சி, மனதுருக்கம். இது மூணுத்தையும் மறந்துடாதீங்க. நம்மளாம் ஏஞ்சி நிற்போமா? எல்லாரும் ஏஞ்சி நிற்போம். Praise you, Jesus. அடுத்த வாரம் நம்ம வரும்பொழுது தொடர்ந்து எழுந்து போனவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வித்தியாசமான ஒரு கோணத்தில் நாம் பார்க்க போகிறோம். இதனால் வந்திருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம். நான் உங்கள்கிட்ட பேசினது ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் சர்ச்சா, சபையா, ஆண்டோட பிள்ளைங்களா, நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்கணும், ஒரு ஹார்ட் இருக்கணும். ஹார்ட் ஆஃப் கம்பேஷன், ஹார்ட் டு ரீச் the loss with effort and with persistence. Compassion, effort, persistence. எல்லாருக்கும் மனதுருக்கம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், விடாப்பிடியான தொடர்ச்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம எழுந்து போனவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்த முடியும். ஆண்டவர் பிள்ளைகளாக நம்ம இந்த நாளில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ள போகிறோம். கர்த்தருடைய பந்தி என்பது முக்கியமானது. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், நாம் ஒரு நாள் ஆண்டோட அன்பை அறியாமல், ஆண்டுடைய மகத்துவத்தை அறியாமல், ஆண்டவரை விட்டு எங்கேயோ தூரமாக இருந்தோம். ஆண்டு நம்ம அழைச்சிட்டு வந்தார். இந்த நாளில் நம்மளை ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கார். இப்போ நம்மளை போல மற்றவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவர்களும் ஆண்டவரோட அன்பை அறிந்து கொள்ளணும் என்பதற்கான ஒரு மனதுருக்கமுடைய ஒரு பிள்ளைகளாக நாம் ஆர்வமாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு மனதுருக்கத்தை தாங்க, ஒரு மனசை தாங்கப்பா, ஒரு மனசை தாங்க. முயற்சி எடுக்க சொல்லு, எனக்கு முயற்சி. ஐ வாண்ட் டு டேக் எஃபர்ட், ஐ வாண்ட் டு டேக் எஃபர்ட். நான் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமையே ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் முன்னாடி பார்த்தோம், போலீஸ்காரங்களை போல, ரோட்டில் போகிற வர்றவங்கள போல அநேக தரம் நாங்கள் அழிந்து போங்கவங்களை பார்த்துட்டு போயிடுறோம். ஆண்டவரே, ஒரு பேராமெடிக்கை போல கம்பேஷனேட்டாக, மனதுருக்கிறவங்களாக எங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் மாற உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவங்களோடு இடைப்படுவீராக. அந்த இழப்பினுடைய மதிப்பு என்னன்னு தெரியும் பொழுது அதற்காக பரிதவிக்க, அதற்காக முயற்சி எடுக்க, ஒரு தடவை எடுக்கிற முயற்சியில் தொடர்ந்தீச்சியான ஒரு முயற்சியை நீங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.